ஸ்ரீ மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 16ஆம் அத்தியாயமான 16ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பாரிஜாத மலரின் மகத்துவம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சமயம் நாரத மாமுனிவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க பூமிக்கு வந்தார். அவர் கரங்களில் அழகான பாரிஜாத மலர்களை வைத்திருந்தார். அவற்றை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரிசாக அளித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவற்றை தனது அருகில் அமர்ந்திருந்து தன் மனைவி ருக்மிணியிடம் கொடுத்தார். இருப்பினும் அவரது இரண்டாவது மனைவியான தேவி சத்யபாமை இதை அறிந்ததும் அவள் கோபமடைந்து தனது தோட்டத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து ஒரு பாரிஜாத மரத்தை கேட்டாள். தன் தோட்டத்தில் வைக்க வேண்டும் என்றாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளிடம் நியாயத்தை எடுத்து கூற முயன்றார். ஆனால் தேவி சத்யபாமை கோபம் தணியாமல் இருந்தார். இறுதியாக தனது மனைவியின் வற்புறுத்தலுக்கு இணங்க தனது தூதர்களில் ஒருவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி ஒரு பாரிஜாத மரத்தை கொண்டு வரச் செய்தார். ஆனால் இந்த வேண்டுகோளை தேவேந்திரன் நிராகரித்தார். தேவர்களின் அரசரான தேவேந்திரன் அந்த மரத்தை வழங்க மறுத்துவிட்டார். இந்த செய்தி இறைவனை அடைந்ததும் அவர் கோபத்தால் நிறைந்து தேவேந்திரனை தாக்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுத்த போரில் வெற்றி பெற்று தேவேந்திரனிடமிருந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தார். கோபமடைந்த தேவேந்திரன் பாரிஜாத மரம் ஒருபோதும் கனி தராது என்று சபித்தார். எனவே அது ஒருபோதும் வளராது. தனது வாக்குறுதியை நிறைவேற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மரத்தை வெட்டி சத்யபாமையின் தோட்டத்தில் நட்டார். இருப்பினும் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் விதமாக இரவில் மரம் பூக்க வைக்கும் ஒன்றை அவர் செய்தார். தேவேந்திரனின் கர்ப்பமானது அதில் அழிந்துவிட்டது. தேவி சத்யபாமையின் தோட்டத்தில் பூத்த அந்த மலர்கள் அனைத்தும் தேவி ருக்மிணியின் தோட்டத்தில் வந்து விழுந்தன. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாரிஜாத மரத்தினுடைய லீலையாகும். இன்றைய 16ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.